القرآن المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. قال النبي صلى الله عليه وسلم: إياك محدثات كل محدث بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. صدق الله العظيم. எனினும் அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபே-தாபீன்கள் மீதும் அவுலியாக்கள் மீதும் மேலும் இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. தினத்தில் சிறந்த தினமான இந்த ஜும்மா தினத்தன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்கள் சொல்லிருக்கும் இந்த அவையில் உங்களையும் என்னையும் ஒன்றிணைத்திருக்கின்றான். அதற்கு நன்றி செலுத்தியவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். என்னினும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களும் ஒரு நாள் நிச்சயமாக மௌத்தை சந்தித்தே ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மௌத்தை நமக்கு மறைமுகமாக வைத்திருக்கின்றான். ஒரு வயது குழந்தையில் இருந்து, ஏன் ஒரு நாள் குழந்தையில் இருந்து 100 வயது முதியவர் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நம்மை வாழ செய்கின்றான், மரணிக்கவும் செய்கின்றான். இது அல்லாஹ்வின் கையில் இருக்கின்றது. அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கை ஒரு நாளும் நமக்கு போனஸ் தான். இன்றைக்கு நாம் காலையில் சுபுவுக்கு எந்திரித்து நாம் ஹயாத்தோடு இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் உயிரோடு இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இன்னைக்கு ஒரு நாள் நமக்கு தந்திருக்கின்றான். அது எதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், விதியின் அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு தருகின்றான். அல்லாஹ் தன் அருமறையாம் திருமறை குர்ஆனில் சூரா பக்ராவில் சொல்லும்போது சொல்கிறான், ஃபஸ்தபியுல் கைராத், நீங்கள் நன்மை செய்வதை முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருட்கொடையை தந்திருக்கான் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு செல்வத்தை தந்திருக்கான் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ உங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கான் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ உங்களுக்கு அறிவாற்றலை தந்திருக்கான் என்று சொன்னால், என்ன சொல்றான் அல்லாஹ்? நீங்கள் நன்மை செய்வதை முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்றான் அல்லாஹ். எந்த ஒரு நல்ல காரியம் செய்வதாக இருந்தாலும் அதை முந்திக் கொள்ள வேண்டும். நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்ல அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இல்ல அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் என்ற ஒரு சிந்தனை நமக்கு வேண்டாம். உடனே கொண்டு அல்லாஹ் தந்திருக்கார் என்று சொன்னால் அதை உடனே நிறைவேற்றி விட வேண்டும். இல்ல நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்ல நைட்டு தூங்குவோம், காலைல எந்திரிப்போமான்னு பார்த்தா நிச்சயமாக முடியாது. எந்த விதமான கேரண்டி இருக்கா? நிச்சயமாக நம்ம எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறோம், நைட்டு சாப்பிட்டு நல்லா தாங்க படுத்தாரு, ஆனா காலைல எந்திரிக்கல. நம்ம எத்தனை மௌது நம்ம கேட்டிருக்கோம். அதன் அடிப்படையில் அல்லாஹ் எதை நமக்கு கூறினானோ, நன்மை செய்ய நமக்கு அல்லாஹ் சக்தியை கொடுத்து விட்டால் அதை உடனே செய்து முடித்து விட வேண்டும். அதற்குதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தையை சொல்கின்றான், ஃபஸ்தபியுல் கைராத் என்று. அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான எச்சரிக்கை செய்கின்றார்கள். என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், இருள் நிறைந்த இரவு சூழ்வதற்கு, அதாவது குழப்பங்கள் உங்களை சூழும், அப்படி சூழ்வதற்கு முன்பாக நீங்கள் நன்மையை செய்து கொள்ளுங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், இஸ்லாமிய சமூகம் எப்படி இருக்குது? அந்த அனாச்சாரங்களையும் இன்னும் சில காபிர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். நபிஸல்லல்லாஹு எப்பவுமே கணிச்சிட்டாங்க, 1450 வருடத்துக்கு முன்னாடி சொல்றாங்க, இருள் நிறைந்த என்னது குழப்பங்கள் உங்களை சூழ்வதற்கு முன்பாக நீங்க நல்லதா நீங்க என்ன பண்ணுங்க, நன்மையை உடனே செஞ்சிருங்க, எப்போ வேணாலும் எதுவாக நடக்கும். இந்த ஹதீஸ்ல தோச்சாமிஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு மூமின் காலையில் மூமினாக இருப்பான்,
மாலையில் காஃபிராக மாறிவிடுவான். எப்படிப்பட்ட எச்சரிக்கை பாருங்க. ஒரு மூமின் காலையில மூமினா இருப்பான், மாலையில் என்ன பண்ணுவான்? காஃபிரா மாறிடுவான். மாலையில் ஒரு மூமின் என்ன பண்ணுவான்? காலையில எந்திரிக்கும் போது காஃபிரா மாறிடுவான். உடனே நீங்க என்ன பண்ணுங்க? நன்மையை உடனே செஞ்சிருங்க. நம்ம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு பணம் புகழுக்காக வேண்டி எத்தனையோ நபர்கள் என்ன பண்றாங்க? தீனுல் இஸ்லாத்தை மறந்து விட்டு ஒரு காஃபிருக்கு இணையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? பேரு மட்டும் வேணா வச்சுக்கலாம், பேரு மட்டும் அப்துல்லாவா இருக்கும், ஆனால் அவர் வாழக்கூடிய அனைத்து வாழ்க்கையும் காஃபிருடைய வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இறை வைப்பவருடைய வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வை மறந்த வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம சொல்றாங்க அவங்க வேணா முஸ்லீமா இருக்கலாம், ஆனா உண்மையா முஸ்லீம் இல்ல. இப்படிப்பட்ட குழப்பங்கள்லாம் நிறைய வரும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க? நல்லதை செஞ்சு போயிட்டே இருக்கு நம்ம எச்சரிக்கிறாங்க. ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறோம். காலையில மூமியா இருப்பான், மாலையில காஃபிரா மாடுவான், பணம் புகழுக்கு ஆசைப்பட்டு. அதே மாதிரி நம்ம பார்க்கிறோம் இஸ்லாமிய பெண்கள் மாலையில நைட்டு தூங்கும் போது, வீட்டுல தூங்கும் போது மூமியான பெண்ணா தூங்குவோம் வீட்டுல. காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த மூமியான பெண் வீட்டுல இருக்காது, வேற ஒரு மாற்று மத பகனோட என்ன பண்றாங்க? ஓடி வீடு திருமணம் செய்து காஃபிரா மாறிடுறாங்க. பாருங்க ஹதீஸ் எப்படி பொருந்தது பாருங்க. 1450 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வாழ்க்கை இன்னைக்கு நடைமுறையில் நடந்துட்டு இருக்குது. நைட்ல ஒரு முஸ்லிமான ஒரு பெண் வீட்டுல தூங்கிட்டு இருப்பாங்க, காலைல பார்த்தா அந்த பொண்ணு வீட்டுல இருக்காது, மறுநாள் நாள் காஃபிரா மாறி இருக்கும். இது நிஜமாக நடக்கக்கூடிய உண்மைகள். அதன் அடிப்படையில் என்ன சொல்றாங்க? எந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்தாலும் நீங்கள் நன்மையான காரியத்தை விரைந்து செஞ்சிருங்க சொல்றாங்க. அதை இப்படி சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு நன்மையான காரியமாக இருந்தாலும் அதை தாமதம் செய்யவே மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ண அல்லாஹ் திருமறையில் சொல்லும்போது சொல்லி காட்டுகிறார், உஸ்வத்துல் ஹஸனா, நீங்கள் ஒரு அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதை செஞ்சு காட்டுவாங்க. வெறும் கட்டளையிடும் நபராக நபி ஸல்லல்லாஹு இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் எத்தனையோ தலைவர்கள் கட்டளை மட்டும் இடுவாங்க, நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னா அவர் ஏசியில படுத்து தூக்கிட்டு இருப்பாரு. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று சொன்னால், அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு எதை கட்டளையிட்டார்களோ அதை செஞ்சு காட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையுமே சொல்ல மட்டும் இல்ல, செய்தும் காட்டினார்கள். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க எப்படி விரைந்து செய்யுங்கன்னு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மதீனாவில அஸ்ர் தொழ வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அஸ்ர் தொழுது முடிச்ச உடனே சலாம் கொடுத்தோம். நபி ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்க? பின்னாடி திரும்பி சஹாபாக்களை எல்லாம் நீ தள்ளி விட்டுட்டு வீட்டுக்கு ரொம்ப ஸ்பீடா ஓடுறாங்க. சஹாபாக்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே சஹாபாக்கள் பள்ளியில உட்கார்ந்து அமர்ந்தே இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்க? மதீனாவுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு வீடும் மஸ்ஜித் நபவியும் பக்கத்துல ஒரே செவுரு தான். என்ன பண்றாங்க? உடனே போறாங்க. நபி ஸல்லல்லாஹு வந்து போறாங்க. ஹஜ் உம்ரா போறவங்களுக்கு தெரியும், மஸ்ஜித் நபவியும் நபி ஸல்லல்லாஹுடைய வீடும் பக்கத்துல தான் இருந்தது. உடனே ஓடி போறாங்க, அசர் தொட்டுட்டு ஓடி ஸ்பீடா போறாங்க. போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் திரும்ப வராங்க. திரும்ப சஹாபாக்கள் வந்துட்டாங்க. வந்துட்டு சஹாபாக்கள் சொல்றாங்க, நான் எதுக்கு இவ்வளவு ஸ்பீடா போறேன் அப்படின்னு சொன்னா, வீட்டுல ஒரு தர்ம பொருள் இருந்தது, வீட்டுல ஒரு பொது நிதி ஒண்ணு இருந்தது, அதனால வீட்டுல வச்சிருக்கிறதுக்கு நான் வெறுக்கிறேன், அதை வீட்டுல இருப்பதுக்கு நான் வெறுக்கிறேன். அதுதான் என்ன பண்ணாங்க? அதை எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல சொல்லி உடனே என்ன பண்ணேன்? கொடுத்துட்டு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நினைச்சு பாருங்க. நினைச்சிருந்தா அசல் ஞாபகம் வந்தது, மகரிபிலியோ இல்ல இஷாவிலியோ இல்ல மறாவது நாள்லயே போய் வீட்டுல போய் சொல்லி இருக்கலாம். அந்த ஒரு நிமிடம் கூட தாமதம் செய்யாமல் எப்பொழுது நமக்கு நினைவு வந்ததோ, நம்முடைய வீட்டுல பொது நிதி ஒண்ணு இருக்குது என்ற நினைவுக்கு வந்தவுடன் என்ன பண்றாங்க? உடனே போறாங்க, அதை கொடுத்துட்டு சொல்லிடுறாங்க. இது அம்சருடைய வாழ்க்கை. அவங்க ஒரு நிமிடம் கூட தாமதம் செய்யவில்லை, நன்மை செய்வதற்கு அவங்க தாமதிக்கவே இல்லை, உடனே கூட செஞ்சு முடிச்சிட்டாங்க. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுக்கப்பட்ட சஹாபாக்களும் இப்படிதான் இருந்தார்கள். நம்ம எப்படி சஹாபாக்களுக்கு எப்படி கட்டளையிட்டாங்களோ, நபியுடைய வாழ்க்கையை பார்த்த சஹாபாக்களும் அதே போலதான் இருந்தார்கள். அவர்களும் தாமதிக்கவே இல்லை எந்த வேலை செய்வதற்கும். உஹது போரில் ஒரு சஹாபி வருகிறார். உஹது போர்ல ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த போர்ல நான் கொல்லப்பட்டா நான் எங்க இருப்பேன்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய வேர்க்கை எப்படி இருந்தது பாருங்க. இந்த போரில், உஹது போரில் நான் கொல்லப்பட்டால் நான் எங்க இருப்பேன் அப்படின்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், நீ சொர்க்கத்தில் இருப்பேன்னு சொல்றாங்க. நீ ஷஹீதாக்கப்பட்டால், நீ கொல்லப்பட்டால் எங்க இருப்ப? நீ சொர்க்கத்தில் இருப்ப அப்படி சொல்றாங்க. சொன்ன ஒரே மாத்திரம் தான், சொன்ன அந்த ஒரு செகண்ட் தான் அந்த சஹாபி உண்ணுவதற்காக வேண்டி தன் கையில பேர்த்தம்புக்கு வச்சிருந்தார். அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? போர் செய்வதற்காக பசி எடுக்கணும்னு சொல்லி கையில கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை வச்சிருந்தாரு. என்ன பண்றாரு? இந்த வார்த்தையை தான் சொல்றாங்க,
நீ இந்த போரில் கொல்லப்பட்டால் நீ சொர்க்கத்தில் இருப்ப அந்த வார்த்தை சொல்லி முடிச்ச உடனே அந்த சஹாபி தன் கையில் இந்த பேரிச்சம்பழத்தை கீழே போடுறாரு, தன் சாப்பாடு பேரிச்சம்பழத்தை பழத்தை கீழே போடுறாரு, வாளை எடுக்கிறாரு, போர் களத்துல உள்ள புகுந்து என்ன பண்றாரு, எதிரிகளை வெட்டி வீழ்த்துகின்றார், அவரும் ஷஹீதாகின்றார். ஒரே வார்த்தை சொன்னாங்க, நீ கொல்லப்பட்டால் சொர்க்கம் தான் சொன்னாங்க. சொன்ன ஒரு நொடியில் தான் வைத்திருந்த பேரிச்சம்பழத்தை கூட கீழே போட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, ஷஹீதாகி விட்டார்கள். இதுதான் சஹாபாக்கள். ஒரு செயலை செய்யறது அப்படின்னு சொன்னால் அது தாமதம் செய்யவில்லை, உடனே கொண்ட சஹாபாக்கள். நபி எப்படி வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையை பார்த்த சஹாபாக்களும் அப்படிதான் இருந்தார்கள். எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் அவர்கள் தள்ளி போடவில்லை, உடனே கொண்டு செய்து முடித்து விட்டார்கள். நாம இன்னைக்கு எல்லாம் பார்க்கிறோம், எண்ணில் உட்பட ஏதாவது நல்ல காரியம் செய்து நினைச்சோம்னா, சரி இன்னைக்கு டைம் சரியில்லை, டைம் கிடைக்கல, நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்ல வேலைக்கு வேற ஒரு வேலை வந்துருச்சு, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், அப்படி என்ன பண்றான், காலம் தாமதம் செய்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாவுடைய வாழ்க்கை பாருங்க எப்படி இருந்தது. நேரம் கிடைத்து விட்டது என்று சொன்னால், அதற்குண்டான சந்தர்ப்பம் அமைந்து விட்டது என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த சூழலை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொன்னா உடனேக்கு உடனே என்ன பண்ணாங்க, நன்மையான காரியத்தை தாமதம் செய்யாமல் உடனே கொண்டு செஞ்சு முடிச்சிட்டாங்க. இந்த சஹாபாக்கள் பார்த்த உடனே ஷஹீதாக்கி விட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு சொர்க்கத்தை வழங்கினார். அதற்கு நபி என்ன பண்றாங்க, எந்த காரியமாக இருந்தாலும் உடனே கொண்டு செஞ்சு சொல்றாங்க. நபி சொல்றாங்க, இன்னொரு அழகான விஷயத்தை சொல்றாங்க, நீங்க வறுமையில் இருந்தாலும் சரிதான், நீங்க பணத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கும் போதும் சரிதான், உங்களுக்கு இதே நன்மை கிடைக்க அல்லாஹ் நாடிவிட்டால், நன்மை செய்ய அல்லாஹ் நாடிவிட்டால் உடனே செஞ்சிருக்க கட்டளையிட்டாங்க. அது அழகா சொல்லி காட்டுகிறாங்க. எப்படி சொல்லி காட்டு சொன்னால், உங்களுடைய மரணம் தொண்டைக்குழிய அடையும் பொழுது, சில பேர் அழகா சொல்றாங்க, இப்படியே சொல்றாங்க, நீங்க நன்மையை உடனே செஞ்சிருங்க சொல்லிட்டு எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால், உங்களுடைய மரணம் தொண்டைக்குழியை அடையும் பொழுது நீங்க என்ன பண்ணுங்க, இன்னாருக்கு இதை கொடுப்பா, இன்னாருக்கு இதை கொடு அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது, நீங்கள் நல்ல முறையில் இருக்கும் பொழுது, நீங்க யாருக்காவது நன்மை செய்யணும்னா உடனே செஞ்சிருங்க. நாம இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறோம், எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இதான் அந்த சக்கராத்து சொல்லுவாங்க இல்லையா, அதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரூபு பிரியுது அப்படின்னு சொன்னா என்ன பண்றாரு, அப்பதான் கூப்பிடுவாரு, அவர் பையனை கூப்பிடுவாரு, அவங்க மனைவியை கூப்பிடுவாரு, கூப்பிட்டு சொல்லுவாரு, இந்த இடத்துல இந்த சொத்து இருக்கு, இந்த இடத்துல இந்த அமௌண்ட் இருக்கு, இந்த இடத்துல இந்த அமௌண்ட் இருக்குது, இதை வாங்கி என்ன பண்ணுங்க, என் அண்ணனுக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க, அவர் நன்மையை நாடினாருன்னா அந்த ஏழை மதரசாக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாரு. சொல்றாங்க, இப்படி நீங்க செய்யாதீங்கன்னு சொல்றாங்க. உங்கள் மரணம் உங்கள் தொண்டைக்குழியை அடையும் பொழுது, அந்த ஹர்ஹரான்னு சொல்லுவாங்க, நல்லா பார்த்துருப்போம், யாருடைய மவுத்து ரூஹு பிரியும் பொழுதும் தொண்டையில ஒரு சின்ன ஒரு சவுண்ட் வரும், அந்த அப்படி சொல்லிதான் மவுத்து போகும், ரூஹு போகும். அழகா சொல்லி காட்டுகிறார்கள், உங்களுடைய மரணம் உங்கள் தொண்டைக்குழியை அடையும் பொழுது நீங்க இவருக்கு இதை கொடுங்க, இவருக்கு இதை கொடுங்க அப்படி சொன்னாதீங்க, அப்படி செய்யாதீர்கள். நீங்கள் நல்ல முறையில் இருக்கும் பொழுதே நன்மையை செஞ்சிருங்க, மரணம் வரும்போது செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் பாக்குறோம், அவர் அந்த சக்கராத்து மௌத்துல இருக்கும் பொழுதுதான் ஏதாவது சொல்றாரு, இதை செஞ்சிருப்பா அதை செஞ்சிருப்பான்னு, நன்மை நல்லா ஓடி ஆடி இருக்கும் போது செய்யறது கிடையாது. அதான் சொல்றாங்க, அத மாதிரி வரும்போது நீங்க செய்யாதீங்க, உடனே நீங்க என்ன பண்ணுங்க, நல்ல காரியத்தை செய்து முடித்து விடுங்கள். ஏன்னு சொன்னா நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், நம்முடைய மௌத் தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கிறதா, இதோ மேலும் நான் பேசிக் கொண்டிருக்கேன், அசல் நம்மளோட உயிரோடு இருப்பனா எந்த ஒரு நம்பவும் இல்லை. யாருக்கு வேண்டுமானாலும் அல்லாஹ் ஒரு நொடியில் வரதை தந்து விடுவார். நம்ம எத்தனையோ பார்த்துப்போம், யூடியூப்ல எல்லாம் பார்த்திருப்போம், ஜும்மா மேடையில பயன் பண்ணிட்டே இருப்பாரு, மைக்கை பிடிச்சிட்டு பயன் பண்ணிட்டு இருப்பாரு, திடீர்னு கை வலுவோம், மைக்கு கீழே விழுவோம், அவரும் கீழே விழுவார், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ அவர்களுக்கு அப்படி மௌத்தை கொடுத்திருக்கின்றான். அதனால மௌத் என்பது நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைமுகமாக வைத்திருக்கின்றான், நமக்கு நிச்சயிக்கப்பட்டது ஒன்றாக இருக்கிறது. யாருக்கும் இது டவுட்டே கிடையாது, நான் இறக்கவே மாட்டேன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. நிச்சயமாக ஒரு நாள் இறந்தே தீர்வோம், அதுவும் எப்பொழுது வரும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏதேனும் ஒரு நன்மை நாடுவதற்கான உண்டான காரியத்தை நமக்கு தந்துவிட்டான் என்று சொன்னால், உதாரணத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏதோ கொஞ்சம் பணத்தை கொடுத்திருக்கிறான், நம்மளால நன்மை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய உறவினர்களுக்கு யாராவது கஷ்டம் இருந்தது சொன்னால் அவர் உடனே சந்தித்து அந்த பணத்தை கொடுத்துடணும். பார்ப்போம், அவர் கேட்டா கொடுக்கலாம், அவர் கேட்டா கொடுக்கலாம், இல்ல அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இப்படி சின்ன நமக்கு வரக்கூடாது. நம்மளுடைய உறவினர் கஷ்டப்படுறாரா, அது ஒரு விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பணத்தை கொடுத்திருக்கின்றனா, இது இரண்டாவது விஷயம். கொடுக்கக்கூடிய எண்ணத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றா மூணாவது விஷயம். நேரம் கிடைச்சிருச்சா உடனே செஞ்சிடணும். அடுத்த வாரம் நன்மை செய்ய போறோம்ன்றதுக்கு இடையில நமக்கு மௌத்து வந்துச்சுன்னு சொன்னால்
அந்த நன்மையை நீங்கள் இழந்து விடுவீர்கள். இழக்கிறது மட்டும் இல்ல, அது தவறாகவும் மாறிவிடும். உங்கள்கிட்ட பணம் இருந்தும் சூழ்நிலை ஏற்பட்டும் நீ ஏன் நன்மை செய்யவில்லை என்று அல்லாஹ் நம்மளை கேள்வி கேட்பான். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் சொன்னால், அந்த சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொன்னால் உடனே அவருக்கு அந்த நன்மையான காரியத்தை நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னால், அந்த ஏழைக்கு நம்முடைய உறவினருக்கு அந்த பணத்தை நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதிகமாக நன்மை தருகின்றான். எப்பொழுதுமே ஏன் நம் சொந்த பந்தத்தை நம்ம அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஏதேனும் ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏழ்மையான சொந்தங்களுக்கு தான் முதல்ல செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னால், நீங்க வெளியே யாருக்கோ கொடுத்தீங்க, பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரே ஒரு நன்மை தான், ஏழைக்கு உதவி செய்த ஒரு நன்மை தான். ஆனால் அதுவே உங்கள் சொந்த பந்தத்தில் உள்ள ஏழைக்கு, சொந்த பந்தத்தில் உள்ள ஏழைக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு 2 நன்மைகள் தருகின்றான். ஒன்று அவருக்கு உதவி செய்த நன்மை, இன்னொன்று அந்த உறவை நீங்கள் அணைத்துக் கொண்டீங்கல்ல, ஏன் தம்பி, ஏன் அண்ணன், ஏன் அக்கா அப்படின்னு நீங்க அணைச்சுக்கிட்டீங்கல்ல, அவருக்கு உதவி செய்தீங்கல்ல, அந்த ஒரு நன்மை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரத்த உறவுகளுக்கு யார் அதிகமாக உதவி செய்கிறார்களோ அவருக்கு நன்மை இரட்டிப்பாக தருகின்றார். அதன் அடிப்படை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எந்த நன்மை நமக்கு செய்யக்கூடிய நேரம் நெருங்கினால் அதை உடனே கொண்டு செய்வதற்கு நாம் உடனே முற்பட வேண்டும். அப்படி செய்தால் நமக்கு அதிகமாக நன்மை கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 7 விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த 7 விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில வருமப்பா, இந்த 7 விஷயம் உங்களுக்கு வருவதற்கு முன்னாக என்ன பண்ண, எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சு சொல்றாங்க. நம்ம என்ன பண்றாங்க, இந்த 7 விதியை உன்னோட அடைவதற்கு முன்பாக நீ நன்மை எல்லாம் செஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. அதுல முதலாவது அம்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், மறதியை ஏற்படுத்தும் வறுமை. முதல்ல சொல்றாங்க, உனக்கு வறுமை வரலாம், எப்போது வேணாலும் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், இல்ல ஏற்கனவே பெரிய கோடீஸ்வரன், நான் பெரிய கோடீஸ்வரன், எனக்கு எப்படி வறுமை வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நிச்சயமாக இல்லை. அல்லாஹ் அதை நாடி விட்டான் என்று சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை தான் அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்வுடைய உருவாக்க நினைத்தால் ஹூன் என்ற ஒரு வார்த்தை தான், அழிக்க வேண்டும் என்று நினைச்சாலும் ஃபயக்கூன் என்ற ஒரே வார்த்தை தான். நான் இன்னைக்கு பார்த்தோம், ஒரு சில தினங்களுக்கு முன்பாக நம்ம பார்த்தோம், வயநாட்டில் மிகப்பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது, வெள்ளப்பெருக்கும் நிலச்சரிவும் ஏற்பட்டது. அங்கு வாழ்ந்து கொண்ட பெரிய பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரர்கள் என்ன பண்ணாங்க, மண்ணோடு மண் புதைந்து விட்டார்கள். இன்னும் சில பேர்கள் உயிர் பிழைத்தாலும் என்ன பண்றாங்க, ஒருவேளை உணவுக்காக கஷ்டப்படுகிற சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டாங்க. அல்லாஹ் நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாம் இங்க ரொம்ப சேஃபா இருக்கிறோம், நல்ல பில்டிங்ல ஏசி போட்டு பள்ளிவாசல் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம். அல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தை தான் ஃபயக்கூன் என்று வார்த்தை சொல்லி விட்டார். சொன்னால் இந்த ஒட்டுமொத்த ராயபுரமும் மண்ணுக்குள் புதைந்து விடும், பூமி 2ஆக பிளக்கப்படும், அனைத்துமே உள்ள போகப்படும், பூமி மூடிடும், முடிஞ்சிருச்சு. நமக்கு எந்த வறுமையும் வராது என்ற சிந்தனை யாருக்குமே கிடையாது. நிச்சயமாக அல்லாஹ் நாடுல ஒரு நொடியில் நம்மளை பிச்சைக்காரனாக மாட்டி விடுவார். அப்ப என்ன சொல்றாங்க, அதாவது வறுமை வருவதற்கு முன்பாக நீ நல்ல காரியத்தை செஞ்சு சொல்றாங்க. நமக்கு எதே நம்ம நினைச்சிருக்க கூடாது, நம்ம பணம் இருக்கு அப்படின்னு ஒரு நாள்லாம் ஒரே நொடியில் நம்மளை பிச்சைக்காரனாக மாட்டி விடுவார். அதான் உனக்கு நம்மளோட காரியத்தில் இன்னைக்கு காசு இருக்குன்னு சொன்னால் உடனே கொண்டு நல்ல காரியத்தை செய்து விட வேண்டும். அடுத்து என்ன சொன்னா, அநீதம் செய்ய தூண்டும் செல்வம். ரெண்டாவது என்ன சொல்றாங்க, சில பேர் பார்ப்போம் கொஞ்சம் ஏழையா இருக்கும் போது கரெக்டா தொழுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு தன்னத்துல 100 ரூபாய் கூட தான தர்மம் செய்வாங்க, நல்ல அழகான முறையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். சில பேருக்கு அல்லாஹ் அதிகப்படியான செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். அது ஒரு சோதனை, செல்வம் ஒரு மிகப்பெரும் ஒரு சோதனை. அப்ப என்ன பண்றாங்க, அது அதிகப்படி செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். ஒழுங்கா தொழுதுட்டு இருந்தவரு, தானம் தர்மம் தன்னுடைய சின்ன காசு தான தர்மம் செஞ்சவர் என்ன பண்ணுவாரு, அல்லாஹ் அதிகப்படியான கோடி செல்வத்தை கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுவாரு, முதல்ல 5 வக்து 4 வக்து ஆக்குவாரு, முதல்ல லேட்டா தொழுவாரு, அப்புறம் 5 வக்து 4 வக்து ஆயிரும். அப்படியே சுருங்கி தொழுகையை விடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், சில பேர் ஏழையா சைக்கிள்ல போகும்போது நல்லா தொழுதுட்டு இருந்தாரு, அல்லாஹ் அவருக்கு பைக்கை கொடுத்தான், காரை கொடுத்தான், பங்களாவை கொடுத்தான், பள்ளிவாசல் பக்கம் அவரை காணோம், பள்ளிவாசல் பக்கத்துல அவரை காணோம். என்ன பண்றாங்க, எச்சரிக்கிறாங்க, நீ ஒழுங்கா இருக்கும் போது நன்மையை செய்து மௌத்தா போயிரு, அல்லாஹ் உனக்கு திடீர்னு செல்வத்தை கொடுத்து சோதிப்பான். அநீதம் செய்ய தூண்டும் செல்வம் அழகா சொல்றாங்க. அந்த செல்வம் உனக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணுவ, அநீதம் செஞ்சிருவ. அதுக்கு முன்னாடி ஒழுங்கா நன்மையை செஞ்சுட்டு மௌத்தாயிரு. அப்ப என்ன செய்யணும், நமக்கு எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும், அல்லாஹ் நமக்கு எந்த சோதனையை தந்தாலும் நம்முடைய இபாதத்துல எந்த விதமான குறையும் செய்ய கூடாது. மூன்றாவது அம்சம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், முதல்ல வறுமை, இரண்டாவது செல்வம், மூன்றாவது சொல்றாங்கன்னா கடுமையான நோய். முதல்ல சொல்றாங்க கடுமையான நோய் சொல்றாங்க, மறதியை ஏற்படுத்தும் என்ன பண்ற ஒரு கடுமையான நோய். மூணாவது சொல்றாங்க நோய் நம்ம பார்க்கிறோம், சில பேருக்கு பார்க்கிறோம்
யாருக்கு எப்போ நோய் வரும்னு தெரியாது. நல்ல ஆரோக்கியமா இருப்போம். பார்த்தா உடம்புல பார்த்தா நிறைய பேருக்கு பார்க்கிறோம், ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்புல ரொம்ப ஃபிட்டா வச்சிருப்பாரு. எக்ஸசைஸ் பண்ணும் போது ஹார்ட் அட்டாக் வந்துடும். அவர் அந்த என்ன பண்ணுவாரு, அந்த டபுள்ஸ் எல்லாம் தூக்கி அப்படி வைப்பாரு, நெஞ்ச பிடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துருவாரு. முடிஞ்சு போச்சு. எப்போ யாருக்கு நோய் வரும் என்பது யாருக்குமே தெரியாது. என்ன பண்றாங்க, உங்களுக்கு கடுமையான நோய் திடீர்னு உங்களை தாக்கும். அந்த தாக்குறதுக்கு முன்பாக நீங்க நன்மையை செஞ்சிருங்க. உங்க ஹஜ்ஜிக்கு பிளான் பண்றீங்களா, உடனே செஞ்சிருங்க. உம்ரா பிளான் பண்றீங்களா, உடனே செஞ்சிருங்க. எப்போ நோய் கடுமையான நோய் நீங்க தாக்கிங்கிறது எதிர்பார்க்கவே முடியாது. அதெல்லாம் பண்ணுங்க, அந்த நன்மையான கருத்தை நீங்க உடனே செஞ்சிருங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, மறதி ஏற்படுத்தும் முதுமை. சில பேருக்கு அல்லாஹ் சோதிப்பான், ரொம்ப நாள் வாழ வைப்பான். அந்த உலகத்துல நிறைய பேரை வாழ வச்சுட்டே இருப்பான். ஆனா வாழ வைத்தாலும் என்ன பண்ண, சில பேருக்கு முதுமையை அடையும் போது மறதி ஏற்படுத்துறோம். பாக்குறோமா இல்லையா? மறதி மிக பெரும் ஒரு நோய். எந்த அளவுக்கு சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையில் நாம சந்தித்த ஒரு விஷயத்தை சொல்றேன்னு சொன்னா, ஒரு வயசானவங்க, ஒரு பெண் வயசானவர்கள், அவங்க கிட்டத்தட்ட 95 வயசு கடந்துட்டாங்க. அவங்களுடைய மகனாருக்கு 70 வயசு கடந்துட்டாங்க. அவருடைய மகனார் இறந்துட்டாங்க. மகன் இறந்து விட்டார். மகனுடைய ஜனாசா கொண்டு வந்து வீட்டில் வைக்கப்படுது. இவங்களோட தாயார் பாக்குறாங்க. அவங்களுக்கு 95 வயசு தாண்டிட்டாங்க. அவங்க மகனார் அந்த ஜனாசாவை பார்த்துட்டு அவங்க உம்மா கேட்கிறாங்க, இது யாருன்னு கேட்கிறாங்க. நினைத்து பாருங்க, ஒரு கட்டத்துக்கு மேல வயதாகி சொன்னால் அல்லாஹ் நமக்கு மறதியை கொடுத்து விடுவாங்க. மறதி மிகப்பெரும் ஒரு நோய். அந்த உம்மா அந்த பையனுடைய ஜனாசாவை பார்த்துட்டு கேட்கிறாங்க, இது யாருன்னு கேட்கிறாங்க. சிந்தித்து பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு குடும்பம். ஒரு பெற்ற தாய் தன் மகனை மறந்து விட்டார். இது நம்முடைய மகன் என்பது அவங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு முதுமை என்பது ஒரு மிகப்பெரும் ஒரு நோய். அது ஏற்படக்கூடிய மறதி மிகப்பெரும் ஒரு நோய். இப்படிலாம் உங்களை அல்லாஹ் சோதிப்பான். அதற்கு முன்பாக நீங்க என்ன பண்ணுங்க, நன்மையான காரியத்தை நீங்க செஞ்சிருங்க. என்ன பண்ண, திடீர்னு மரணம். அல்லாஹ் என்ன பண்ணுவான், திடீர்னு மரணத்தை கொடுத்துருவான். உதாரணம், இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது இல்லையா வயநாட்டுல, திடீர்னு மரணம் தான். எல்லோரும் இரவு எல்லாம் பண்ண வீட்டுல தூங்கிட்டு இருப்பாங்க. காலைல எந்திரிச்சு நன்மையான மக்கள் ஃபஜருக்கு போறோம்னு நினைப்பாங்க. இன்னும் சில பேர் நம்ம காலைல எந்திரிச்சு வியாபாரத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க. இன்னும் சில பேர் காலைல எந்திரிச்சு இந்த வேலை செய்ய நடத்திட்டு இருப்பாங்க. இரவோடு இரவாக அல்லாஹ் மரணத்தை கொடுத்து விட்டார். எத்தனையோ பேருக்கு நிலச்சரிவு ஏற்பட்டது, வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது, மரணம் முடிஞ்சிருச்சு. அப்ப திடீர்னு உங்களுக்கு மரணம் வரும். யாரும் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. அழகா சொல்லிட்டாங்க, நீங்கள் உறுதியாக கட்டப்பட்டுள்ள கோட்டையில் நீங்க இருந்தாலும் சரிதான், மௌத்து உங்களை அடைந்தே திரும்ப சொல்லிட்டாங்க. அது அடிப்படையில் நமக்கு திடீர்னு மௌத்து வரலாம். அப்படி வந்ததுன்னு சொன்னா என்ன பண்ணணும், அப்படிப்பட்ட மௌத்து வரதற்கு முன்பாக அல்லாஹ் நமக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்துட்டான்னு சொன்னால் நாமும் நமக்கு முடிந்த நன்மைகளை செய்து விட வேண்டும். இது அப்புறம் இது ரெண்டு விஷயம் மறுமையை பத்துது. தஜ்ஜால் ஒரு நிமிஷம் சொல்றாங்க, ஆறாவது சொல்றாங்கன்னா தஜ்ஜால் வருவான். தஜ்ஜால் என்ன பண்ணுவான், நம்மளை குழப்பமாக மாத்தி விடுவான். யாரெல்லாம் முஸ்லீமா இருக்கிறாங்களோ அவங்களை காபிரா மாத்துறது தான் தஜ்ஜாலுடைய வேலை. அப்ப அப்படி தஜ்ஜால் வர்றதுக்கு முன்பாக நீங்க நல்லது செஞ்சிருக்க சொல்றாங்க. அதான் சொல்றாங்க, மறுமை நாள். மறுமை நாள் திடீர்னு வரணும். எப்போ வரணும், அல்லாஹ் நாடியதான். நிறைய அடிப்படையான காரணங்கள், அடையாளங்கள் இருக்கிறது. அடையாளங்கள் ஒண்ணுனா நடந்துட்டு தான் இருக்குது. மறுமை நாள் அடையாளம் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாலைவனம் எல்லாம் சோலைவனமா மாறும் சொன்னாங்க. மறுமை ஒரு அடையாளம் என்ன சொன்னாங்க சொன்னால், பாலைவனம் சோலைவனமாக மாறும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், சவுதி அரேபியா உலகத்திலே மிகப்பெரும் பாலைவனம் கொண்டக்கூடிய சவுதி அரேபியா இன்னைக்கு என்ன பண்ண, எத்தனையோ ஏக்கருக்கு பெரிய சோலைவனமாக மாத்திட்டு இருக்கிறான் சவுதி அரேபியாவை. அப்ப பாலைவனம் சோலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதனுடைய அடையாளம் இது மறுமை நாளுடைய அடையாளம் தான். அதன் அடிப்படையில் மறுமை நாள் நமக்கு நெருங்கி கொண்டே இருக்கிறது. எப்பொழுது வரும், அல்லாஹ் இருந்தவனாக இருக்கின்றான். அப்ப அது வருவதற்கு முன்பாக நம்மளுடைய நன்மையான காரியத்தை நாம் செய்து முடிக்க வேண்டும். இப்ப நான் ஒரு 7 விஷயத்தை சொன்னேன். அதாவது வறுமை, அடித்தம் செய்யும் செல்வம், என்ன பண்ண கடுமையான நோய், திடீர் மரணம், முதுமை, அப்புறம் தஜ்ஜால், அப்புறம் மறுமை நாள். இந்த 7 விஷயம் வர்றதற்கு முன்பாக நமக்கு அல்லாஹ் எதை நமக்கு கொடுத்திருக்கின்றானோ அதை வைத்து நாம் நன்மையான காரியத்தை உடனே செய்து அல்லாஹ்வின் நன்மையை பெற்று நன்மக்களாக மௌத்தாவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஃவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். என் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த வார ஜும்மா தலைப்பில் நன்மையை விரைந்து செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் சிறியதாக சில ஹதீஸ்களை பார்த்தோம். அதாவது நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
எப்பொழுது மரணம் வேண்டுமானாலும் வரலாம் என்ற அடிப்படையில் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தார் என்று சொன்னால் அதை உடனே கொண்டு செய்து முடிக்க வேண்டும். நன்மையான காரியத்தில் இன்னொரு காரியமும் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இன்றைய சூழ்நிலையில் உலகம் முழுவதும் ஒரு இடத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதாவது இஸ்லாமிய உம்மத் ஒரே ஒரு விஷயத்தை உற்று நோக்கி இருக்கிறது என்று சொன்னால், அதான் உண்மையான மூமின்கள். உண்மையான மூமின் எதை உற்று நோக்கி இருக்கின்றான் என்று சொன்னால் பாலஸ்தீன மக்களை தான். நம்ம பார்க்கிறோம், பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டி நம்மால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம் தான். நாம் இங்கிருந்து அவர்களுக்கு பண உதவி செய்ய முடியும் என்றால் நிச்சயமாக முடியாது. வேற ஏதாவது உதவி செய்ய முடியும் நிச்சயமாக முடியாது. நம்மால் செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்வதுதான். முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு தொழுகையிலும் ஒரு சின்ன ஒரு துவா, யா அல்லாஹ் பாலஸ்தீன் மக்களுக்கு நீ வெற்றியை கொடு, பாலஸ்தீன் மக்களுக்கு நீ அமைதியை கொடு, பாலஸ்தீன் மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடு என்று நம்ம அவர்களுக்கு பார்த்து பிரார்த்தனை செய்வதுதான். ஏனென்று சொன்னால் நாம் எல்லாம் என்ற அழகான முறையில் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காலையில் டிஃபன் சாப்பிட்டோம், இப்ப போய் லஞ்ச் சாப்பிட போறோம், நைட்டு நல்லா சாப்பிட போறோம் அல்லாஹ் நாடினால். அப்படி இருக்கும் பொழுது ஆனா அங்க இருக்க மக்கள் அப்படி இல்லை. என்ன உணவு கிடைக்கும், யாராவது ஒரு ரொட்டு துணி தரமாட்டார்கள் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டில இருந்து எப்போ பாம்பு உணவு அவர்களுக்கு தெரியாது. தன் உயிரை பிடித்துக் கொண்டும் பசியாலும் பட்னியாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அப்படிப்பட்ட பாலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி நாம் சொன்னோம் இல்லையா, நன்மைகளை நிறைந்து செய்ய வேண்டும் என்று. அதில் ஒரு பங்குதான் அவர்களுக்காக வேண்டி நம்ம அவர்களுக்காக வேண்டி துவா செய்வது. பாலஸ்தீன் மக்களுக்காக நம்ம துவா செய்யணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வக்திலையும் அந்த மக்களுக்காக துவா செய்ய வேண்டும். ஏன்னா பார்க்கிறோம், இன்றைக்கு கணக்குப்படி பார்த்தாலும் ஒரு 40,000 to 50,000 மக்களை அவர் கொண்டு குவித்து விட்டார். அது ஒரு சின்ன ஒரு நாடு. அந்த சின்ன நாட்டில் மக்கள் ஒரு சில லட்சங்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள்ல 50,000 மக்களை அவன் கொண்டு குவித்து விட்டான். இஸ்ரேலும் அவனை கூட்டு சென்ற படைகள் கொண்டு குவித்து விட்டார்கள். நாம் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் செய்தியை. நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை மட்டும்தான் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நல்ல மக்களுக்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலேயே தன்னுடைய நாட்டுக்காக வேண்டி பல வருடங்களாக போராடி கொண்டிருக்க மக்கள் ஒருத்தவங்க தான் பாலஸ்தீன மக்கள். நம்மளாம் துவா செய்து கொண்டிருக்கோம். ஆனா உண்மையான மக்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆனா எத்தனையோ அரபு நாடுகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன மக்களை அடிவாங்குவதில் வேடிக்கை பார்த்து கொண்டு அரபு நாடுகள் இருக்கத்தான் செய்யுது. அந்த பாலஸ்தீன் மக்கள் கதரும் பொழுது பேட்டி கொடுக்கும் என்ன சொல்றாங்க சொன்னா, யா அரபு தேச மக்களே, நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்களா வேதனைப்படுகிறார்கள். அவங்க இந்திய மக்களை அழைக்கவில்லை, வேற எந்த மக்களையும் அழைக்கவில்லை. அரபு பேசக்கூடிய அரபு நாட்டு மக்கள் எல்லாம் அழைக்கிறாங்க. ஆனால் அரபு நாட்டு மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ அரபு நாட்டு மக்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அடித்து முடிச்சதுக்கு அப்புறம் போய் பிரெட்டும் பழமும் கொடுத்துட்டு இருக்கிறான். ஏன் அடிக்கணும் எந்த ஒரு அரபு நாடும் கேட்க மாட்டேங்கிறது. அதன் அடிப்படையில் இஸ்லாமியாக இருக்கக்கூடிய நாம் அந்த மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரே ஒரு நன்மை என்னவென்று சொன்னால் அவர்களுக்காக வேண்டி அதிகமாக பிரார்த்தனை செய்வதுதான். அல்லாஹ் யாருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கிறார் யாருக்குமே தெரியாது. அப்படி அங்கீகரிச்சான்னு சொன்னால் நிச்சயமாக அந்த பாலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹ் ஒரு விடுதலையை தருவான், அவர்களுக்கு ஒரு வெற்றியை தருவான். அதன் அடிப்படையில் பாலஸ்தீன் மக்களுக்காக நாம் ஒவ்வொரு வக்திலையும் அதிகமாக துவா கேட்டு, இதையும் ஒரு நன்மைதான். நாம் செய்யக்கூடிய துவாவும் நமக்கு நன்மையாக மாறும். அதன் அடிப்படையில் அவர்களுக்காக வேண்டி துவா கேட்க மக்களாக மாறுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வா அகீமிஸ் ஸலாம்.